श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद्गुरुपरम्परायै नमः। அனுக்கிரகமயீம் வந்தே என்று ஸ்ரீ சுவாமி தேசிகன் பிராட்டியை சாதிக்கிறார். அனுகிரகமையாகவும் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகையாகவும் எழுந்துள்ளிருக்கிறாவோ அவனுடைய கடாட்ச விசேஷம்தான் நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறது. அவ இல்லைன்னு எதுவுமே வராது. அதனால அவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் தான். ஏன்னா அவளுக்கு சர்வஜ்ஞே தான் ஆகும். ஆனால் அஜ்ஞாத நிகிரகத்துவம் அது எப்படி வரும்? நிகிரகமே தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சர்வஜ்ஞாச்சுனாக்கா இவா ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறா. தண்டதரத்துவம் பகவானுக்கு, இவ்வளோ அனுகிரகம் பண்றது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி லோக சம்ரக்ஷணத்தை பண்றா. அதனால இது விசேஷமான திருக்கல்யாண குணம் அவனுடையது. இந்த விசேஷமான திருக்கல்யாண குணம் இவளுக்கு இருக்கிறதுனால்தான் நம்முடைய நல்ல ஜீவனம், நல்ல கதி எல்லாம் அமைஞ்சிருக்கு, சரியா அமைஞ்சிருக்கு. இதுக்கு நிறைய உதாரணங்கள். ஒவ்வொரு அவதாரத்திலையும் பிராட்டியினுடைய வைபவம் இல்லாம அவதாரமே கிடையாது. ஒரு கூர்மாவதாரம் எடுத்துக்கோங்க. கூர்மாவதாரத்துல அவளுக்கு என்ன காரியம்? ஆனால் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், தேவ சகைவ ஸ்திரியா அப்படிங்கிறார். தேவகா ஸ்ரீயா சகைவ. அங்க கூர்மாவதாரத்துல மலை, அந்த மலையை தூக்கி பிடிக்கணும், அதுக்கு பெருமாள் அவதரிக்கிறார். அங்க அவளுக்கு காரியம், அங்கேயும் வந்து நிற்கிறார். அவதாரம் அங்க அவளுக்கு என்ன காரியம்? பிரம்மச்சாரி அவதாரம். அப்போதான் வந்து நிற்கிறார். அவங்க இல்லாம அவனால இருக்க முடியாது, அவர் இல்லாம இவனால இருக்க முடியாது, பகவான் இல்லாம பிராட்டியினால தெரிஞ்சு இருக்க முடியும். அனன்யாலாக வேணாகும் பாஸ்கரேனம் பிரபாயதா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் சொந்தம் அந்யோன்ய லட்சியமா போயிடுதே. அந்யோன்ய லட்சியம். அவனுக்கு ஸ்ரீயகாந்தன், ஸ்ரீயப்பதி அப்படின்னு பேரு. இவளுக்கு விஷ்ணு காந்தா, ஹரிப்பிரியா அப்படின்னு இவளுக்கு பேரு. இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் பகவானை கொண்டு பகவதி பிராட்டியையும், பிராட்டியை கொண்டு பகவானையும் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணுமா. தேசிகன் ஸ்ரீமதி பிரம்மதோக்தே அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பிராட்டி இல்லாம எந்த அவதாரமும் இல்லை. எல்லா அவதாரங்களிலேயும் பெருமாளோடு சேர்ந்து இந்த பிராட்டி அவதரிச்சு அவன் என்ன என்ன காரியங்கள் பண்ணுகிறானோ அது அத்தனையும் இவ நடத்தி வைக்கிறா. இல்லாத போனால் அவனால எந்த காரியமும் பண்ண முடியாது. ஜெகஸ்தமஸ்தம் யதபங்கஜம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் முழுக்க நடக்கிறதுக்கெல்லாம் அவருடைய கண்ணசைவுலதான் இருக்கு. அவ கண்ணசைவுலதான் எல்லாமே நடந்துருக்கு. ஸ்ரீராமனுக்கு இங்கிதஜ்ஞன்னு பேரு. ஏன்னா பிராட்டி என்ன அவ அபிப்பிராயப்படுறாளோ அந்த இங்கித அவ காமிப்பாளாம், கண்ணசைவுலே காமிப்பாளாம். அதை அறிந்து கொண்டு பெருமாள் பிரவர்த்திக்கிறார். இப்படிதான் எல்லா இடத்துலையும். ஆகையினால பிராட்டியினுடைய வைபவம் சாதாரணமானது அல்ல. அவளுடைய கிருத்தியங்கள் தான் இங்க லோகமே சுருக்ஷமா இருக்கு அப்படின்றது. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் வரும். கஜம் வா வீக்ஷ்ய சிம்ஹம் வா வியாக்ரம் வாபி வராணனா நாஹரயதி சந்திராசம் பாஹூராமஸ்ய சம்ஸ்ரிதா அப்படின்னு இருக்கும். எல்லாரும் என்ன அர்த்தம் சொல்லுவா? சிம்மத்தை பார்த்தா, யானையை பார்த்தா, அது மாதிரி புளிய பார்த்தா, ராமனுடைய பிடிச்சுட்டு இருக்காங்க இல்லையோ, அதனால அவருக்கு பயம் இல்லாம போயிடுத்து அப்படின்னு அர்த்தம் பண்ணுவா.
அப்படி இல்லையா, சேரவண ஆண்டவன் ரொம்ப அத்தியுதமா சாதிப்பார். பெருமாளோ கத்திரியரா அவதரிச்சிருக்கார், வனத்துக்கு எழுந்தருள் இருக்க. வனத்துல எழுந்துள்ளதுனால வேட்டையாடுறதுன்றது கத்திரியாளுக்கு தர்மம் தானே, அது மனுஷ தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கார். அந்த கத்திரிய தர்மத்தை அனுஷ்டிக்கச்ச இந்த மாதிரி வன்னிய மிருகங்கள்லாம் பாக்குறார், அதெல்லாம் தான் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் பிரவர்த்திக்கிறார். அந்த பிரவர்த்திக்கிற சமயத்துல பிராட்டிக்கு கஷ்டமா போயிடுத்தோம். ஐயோ, இதெல்லாம் நம்ம குழந்தைகள் இல்லையா, நம்ம குழந்தைகளை நாமளே அடிக்கலாமா அப்படின்ற திருவுள்ளத்தினால பிராட்டி என்ன பண்ணாலும் பாகு ராமஸ்ய ராமனுடைய பாகு புஜங்கள் ரெண்டத்தையும் அப்படி அழுத்தி பிடிச்சுட்டாளாம். பிடிச்சுட்ட உடனே பெருமாளால அம்பை எய்ய முடியல, பானப்பிரயோகம் பண்ண முடியல. அந்த சமயத்துல இந்த வனங்கள்ல இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் மிருகங்கள்லாம் தப்பிச்சுட்டு போயிடுறது. அத பார்த்த உடனே பிராட்டிக்கு பயம் போயிடுத்தோம். நம்ம குழந்தைகள் எல்லாம் காப்பாத்திட்டுமே, அவைகள்லாம் தப்பிச்சுட்டு போயிடுத்து. அது சந்தோஷமா போறது. ஒரு மிருகங்கள் விஷயத்திலேயே இப்படி பிராட்டி பரம கருணையோட இருந்தாலே, அப்படியானால் ஆசிரித சம்ரக்ஷணத்துல எப்படி இருப்பாவோ? ஆசிரித சம்ரக்ஷணம் தானே அவளுடைய சுரூபமே. அந்த சுரூபத்தை விட்டே கொடுக்க மாட்டாளாம் அவ. அத மாதிரி அவ பெருமானும் சரி பிராட்டியும் சரி, அடர்மேல் மங்க இரவார்பணம் இல்லையோ, அகலகில்லேன்னு அறிய வேண்டும் அடர்மேல் மங்க இரவார்பன். அதனால அவ விட்டே கொடுக்க மாட்டாவோ. பகவானும் அவ என்ன சொல்றாளோ அதை பார்த்து செஞ்சுட்டு போயிட்டு இருப்பான். அதனால இத மாதிரி அற்புதமான துவந்தம் இது. அந்த துவந்தம் தன்னுடைய அவதார காலத்திலேயே எல்லாம் பண்றது, அர்ச்சையா இருக்கச்சேவும் பண்றது, எப்பொழுதுமே அந்த மாதிரிதான் பண்றது. அதனால பிராட்டியினுடைய விசேஷம்தான் இதெல்லாம். நாம அனுபவிக்கிற சுகாதிகள்லாம் நாம அனுபவிக்கிறதெல்லாம் இதுதான் பிராட்டியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலதான் வருது. அது அத சொல்றதுக்கோசரமே சுவாமி பரமார்த்த ஸ்துதியில ஒரு ஸ்லோகம் அனுகிரகிக்கிறார். கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யாஸ்வயம் ருத்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதாம் அஹீனமாத்யம் சச்ச தர்மஸ்வதனன்ய சேவனீய அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது தர்ம பத்னி, பத்னின்னு இருக்கு பாருங்க, பத்னி பாரியா தாரா இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்ற மாதிரிதான் இருக்கும். ஆனால் பத்னி அப்படின்னு சொன்னாக்கா அந்த நீன்னா இருக்கும் இல்லையோ, அது என்ன சொல்லுமா பாருங்க சொல்லிட்டு போயிட்டார். பத்தி ஒரு நோய்க்கும் சம்யோகே அப்படின்னு. யாகம் பண்றதுக்கு எஜமானன் பக்கத்துல எவோ உட்கார்றாளோ, எந்த மனைவி உட்கார்கிறாளோ அவளுக்கு பத்னின்னு பேரு. இங்க அஹீனம்ங்கிற ஒரு யாகமா, 10 நாள் 11 நாள் பண்ணப்படக்கூடிய யாகம். அந்த யாகத்துல பெருமாளும் பிராட்டியும் எஜமானாலா இருக்கா, பிராட்டி தர்மபத்னியா உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த யாகத்துக்கு. அதுல ரிஸ்க்குகள்லாம் யாரு தெரியுமோ இல்லையோ, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் ரிஸ்க்குகளை வந்துட்டான், புரோகிதர்களை உட்கார்ந்துட்டான். பொதுவாகவே யாகம் பண்ணா யாருக்கு பலன் கிடைக்கும்? யார் யாகத்தை அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு தான் பலன் கிடைக்கும். ஆனால் இங்க பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து யாகம் பண்றா. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து யாகம் பண்ணும் பொழுது கிடைக்க வேண்டிய பலன்கள்லாம் பிரஜைகளுக்கு கிடைச்சுடும். அவன் அதுக்கோசம் தானே இருக்கா. அவனுடைய அபிப்பிராயமே அதுதான், நாம எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், நமக்கு ஒரு குறைவு வரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணுமா. அது பஷ்யந்தீஷு ஸ்ருதிகுபரிதம் ஸ்தூரி பிருந்தேனசார்த்தம் மத்தியேகத்திய திரிகுணபலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயனிசதா விப்ரமத்யூதவர்த்தௌ பிரம்மேஷாத்யா தததி யுவயோகோ அக்ஷதார்த்தம்னு சாதிக்கிறார்.
அதாவது இவ ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு தாயகத்தை உடையாடுறான். ஒரு பக்கம் வேத தேவதைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் நித்திய சூரியர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல இந்த காய்களை எடுத்து எடுத்து வைக்கணும். பெருமாளோ ஒவ்வொரு காயையும் வெட்டணும்னு பாக்குறார், பிராட்டியோ ஒவ்வொரு காயையும் பழமா மாத்தணும்னு பாக்குறா. அவன் ரெண்டு பேருக்குள்ள இதான் போட்டி. ஏன்னா ஆச்சரியமான தாயகட்ட விளையாட்டு. நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரமே ரெண்டு பேரும் ஆடுறா. பெருமாளுடைய நிகிரகம் கூட அனுகிரக ரூபமா தான் இருக்கும். அந்த நிகிரகன்ற வார்த்தையே வேண்டாமே, அனுகிரகமே பண்ணிவிடலாமே அப்படின்றது பிராட்டியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. அது எல்லா அவதாரங்கள்லயும் அப்படிதான். பெருமாள் வாமனாவதாரம் நான் வருவேங்கிறாவோ, நான் வருவேங்கிறா. ஐயோ இது பிரம்மச்சாரி அவதாரமாச்சே, இதுல உனக்கு என்ன காரியம், நீ வர வேண்டாம் அப்படின்னு அவ கேட்க மாட்டேன்ட்டாளாம். சரின்னு பெருமாள் தன்னுடைய வக்ஷஸ்திரத்துல அவளை உட்காந்து வச்சுட்டு கிருஷ்ணாஜனத்தினால மூடிண்டு எழுந்துள்ள நேரம் சுவாமி தேகலயஸ்திர சாதிக்கிறார். அப்படி வந்தாக்கா அந்த அழுத்தி முடிக்கிறார் பெருமாள். ஏன்னா அவ கடாட்சம் யார் பேர்லயும் பட்டக்கூடாது. பட்டுட்டாக்கா இப்ப மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட எல்லாத்தையும் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கி அவனுடைய கர்வத்தை அடக்கணும். அதுக்குதானே பெருமாள் எழுந்து இருக்க. ஆனாலும் கூட அவளுடைய கடாட்சம் இப்ப என்ன எடுத்துன்னு எல்லாம் முழுக்க பெருமாள் மேல விழுந்துருக்கும். பெருமாள் மேல விழுந்துருத்துன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப என்ன எடுத்து பெருமாளுக்கே எல்லா ஐஸ்வர்யமும் வந்துருத்தான். அவள் இல்லாம அவனுக்கு ஐஸ்வர்யம் இல்லையே. திருமகளார் தனிக்கேள்வனானும் இல்லையோ, திருமகளார் தனிக்கேள்வனா போயிட்டதுனால எல்லாம் அவளால அவனுக்கு வந்தது, எல்லா ஐஸ்வர்யமும் வந்தது. அது ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் சாதிச்சாகும். அவனுக்கு உதாரன்னு பேரு. வதான்யன் பெரும் வள்ளல் கொள்ளக்குறையுடன் வேண்டிட்டு எல்லாம் தரும் அப்படின்லாம் அவனுக்கு பேரு. அந்த உதாரன் எப்படி வந்தது பேரு அப்படின்னா உ அப்படின்னா பிராட்டி. அகார உகார மகார எதி ஆன்றதுனால பெருமாள், உ அப்படின்றதுனால பிராட்டி, மா அப்படின்றதுனால ஜீவாத்மா. அந்த உ அப்படின்றதுனால பிராட்டி எழுதியோ அவளை தாரமாக உடையவன். அவன் அவளை தாரமாக உடையவனா போயிட்டதுனால அவனுக்கு ஔதாரியம் அப்படி இருக்குதான் அவனுக்கு வந்துருச்சு. பிராட்டியினுடைய திருக்கண்கள் பட்டதுனால அவனுக்கு ஔதாரியம் அதிகமா போய் உதாரணம் அவனுக்கு பேர் வந்துருச்சு. எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவ திருஷ்டிஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அமஹேமிகாம் அன்னதே சம்பதோகா அப்படிங்கிறார் சுவாமி. எந்தெந்த பக்கத்துலாம் உன்னுடைய கடாட்சம் படுறதோ அந்தந்த பக்கத்துலாம் சம்பது ஓகா அப்படியே வெள்ளவெட்டி உள்ளதான். அது ஐஸ்வர்யம் கொட்டின்றதுதான். அது இவ எப்படி என்ன பண்றா தெரியுமா? அது காப்பி லக்ஷ்மி கடாட்சைஹி அப்படிங்கிறது சதத பரிசயா, லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிசயாத் அப்படிங்கிற எப்பொழுதும் கடாட்சிச்சுட்டே இருக்காளேவோ பெருமாளை, எப்பொழுதும் கடாட்சிச்சுட்டே இருக்கா. அழகான திருக்கண்கள், கரு நெய்தல் பூ மாதிரி இருக்கக்கூடிய திருக்கண்கள். அந்த திருக்கண்களால பெருமாளை எப்பொழுதும் கடாட்சிச்சுட்டு இருக்கா, பருகிறாளாம். ஆனால் இவோ கடாட்சிக்க கடாட்சிக்க பெருமாளுக்கு ஐஸ்வர்யம் ஏறி போயிடுத்தான். அது பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா அப்படிங்கிற ஸ்ரீஸ்துதியில தன்னுடைய காந்தியினால பெருமாளுக்கு பிரகாசத்தை கொண்டு வந்துட்டார் பிராட்டி. அந்த மாதிரி பிராட்டிக்கு வைபவம் அது. அதனால பெருமாளுக்கே வைபவத்தை கொடுத்தது இவோதான். அதனால உதாரணன் அப்படின்னு பிராட்டியை தாரமாக உடையவன். அதனால இவனுக்கு உதாரணம் ஆயிட்டான். இவன் ஔதாரியம் அப்படி கொட்டுறது. அந்த மாதிரி வைபவத்தை உடையவள் இவள். அதனால என்ன ஆச்சான், வாமனாவதாரத்துல பெருமாள் தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல அவட எழுந்தருளை பண்ணிண்டு அந்த கிருஷ்ணாஜனத்தினால மூடின்னு வரைச்ச எல்லா ஐஸ்வர்யமும் பிராட்டி கடாட்சிக்க கடாட்சிக்க அவனுக்கு சேர்ந்துருச்சு. அதனால மகாபலி கிட்டே இருந்து எல்லாம் வந்துருச்சு. அப்படியானாக்க எப்பேற்பட்ட வைபவம் பிராட்டிக்கு எவ்வளவு வைபவம் இருக்குன்னு தெரியறதுனால அதனால் சாதாரண வைபவம் இல்லை இவளுக்கு. அப்படிப்பட்ட பிராட்டி
பிரகலாதாழ்வான அனுகிரகிக்கிறார். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல குச்சைலரை அனுகிரகிக்கிறார். எப்படி அனுகிரகிக்கிறார்? பிரகலாதாழ்வான் சின்ன குழந்தை, பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் பிரசிம்ம குஹனாம் அதியக்முஷஸ்தே சம்பைகவத்யமதுனாபி கரீஷனூனம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு சுவாமி சாதிச்சார். ஒரு பக்தன், ஆனா தானவ சிசு, ஒரு அசுரனுடைய குழந்தை, சின்ன சிசு. அந்த குழந்தைக்கு கெடுதல் வந்துடக்கூடாது, அதுக்கு கெடுதல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் அவனை ரட்சிக்கணும். அதுக்கோசரம் தான் பெருமாள் எல்லாம் பண்ற. பெருமாள் எல்லாம் பண்ணச்ச அதுல எல்லா காரியங்கள்லையும் பெருமாள் ரட்சிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த பிராட்டியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கு. இந்த அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் அவனை ரட்சிக்க முடிஞ்சது. அது எப்ப தெரியறது அப்படின்னா, ஹிரண்யகசிபு வதம் ஆயிடுத்து. ஹிரண்யகசிபனுடைய வதம் ஆயிடுத்து. அந்த வதம் ஆயிடுத்துனாக்க உடனே அவர் முக்ஷன் காரித முக்ஷன் போயிருக்கலாமே, ஆனா பிரகலாதான அனுகிரகிக்கணும். அப்பனையும் துவக்னி நயனாக அப்படின்னுட்டு காமாசிகாஷ்டத்துல சுவாமி சாதிக்கிறார். அந்த திருக்கண்கள் எப்படி இருக்குன்னாக்கா, ஹிரண்யகசிபு வதம் குரோதம், பெருமாளுக்கு அவ்வளவு கோபம். ஏன்னா அவன் பகவானுக்கு விரோதின்னு யாருமே கிடையாது இல்லையோ. பக்தாளுக்கு யாரு விரோதியோ அவதான் பெருமாளுக்கு விரோதி. பரம பக்தனான பிரகலாதாழ்வான், அந்த பிரகலாதாழ்வானுக்கு விரோதியா இருக்கான் தகப்பனே ஹிரண்யகசிபுவே. அதனால கோபம் பெருமாளுக்கு அப்படி இருக்கு, மேலிட்டு இருக்கு. அத வதம் பண்ணணும். அந்த ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணிட்டார். ஆனால் 3 கண்ணு இருக்கான் நரசிம்மனுக்கு. இது தாபனிய உபநிடத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது 3 கண்ணு எது அப்படின்னாக்கா அக்னி ரூபமா இருக்குதான். தபன இந்து, அப்புறம் தபனையன் அக்னி நயனக, தபன இந்து அக்னி 3 கண்கள் பெருமாளுக்கு இருக்கு நரசிம்மனுக்கு. 3 கண்ணுல முதல்ல தபனம், அடுத்து 3வது அக்னி, நடுவுல இந்து சூரியன் அக்னி, நடுவுல சந்திரன். இந்த 3 கண்கள் இருக்கு. 3 கண்களும் ஒரே சமயத்துல வேலை செய்யல. 2 கண்கள் தான் ஒரு சமயத்துல வேலை செய்யறது. அது யாருக்கு அப்படின்னா ஹிரண்யகசிபுவை பார்க்கறதுன்னா இந்த 2 கண்ணு வேலை செய்யறது. நமக்கெல்லாம் தெரிஞ்சது சந்திர சூரியோச்ச நேத்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அக்னியும் ஒண்ணு சேர்ந்துருத்து இங்க. ஆக சூரியனும் அக்னியும் 2ம் சேர்ந்துண்டு கொளுத்துறது. அப்படி உக்ரமா இருக்குது. இந்த உக்ரமான திருக்கண்களோட இருக்கிறதுனால பெருமாளுடைய கோபத்தை அடக்க முடியலையாம். பெருமாளுடைய கோபம் அப்படி கொப்பளிஷன் வருது. ஏன்னா அந்த கோபம், எந்த கோபம்? தன்னுடைய பக்தனை படிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எங்கும் முழங்கண்ணன் என்ற மகனை காந்து இங்கில்லையார் என்று இரணையன் தூண்படப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய அப்படின்னு சாதிச்சேரோல்ய நம்மாழ்வார். அதனால அந்த கோபம் அப்படி கொப்பளிக்கிறது. அதை யார் அடக்கிறது? எல்லாரும் பிரகலாதாழ்வான சரணடைகிறார். ஆனால் நரசிம்ம புராணத்துல பிராட்டி தான் அந்த கோபத்தை அடக்கிறாளாம். பிராட்டி தான் கோபத்தை அடக்கிறார். இது எப்படின்னாக்க, ஒரு மதம் பிடித்த யானை, இந்த மதம் பிடித்த யானைய எப்படி அடக்கிறதுன்னு பாப்பாலாம் வேடுவர்கள்லாம். அவெல்லாம் காட்டுவாசிகள்லாம் என்ன பண்ணுவான்னாக்க, பெண் யானைகளை அந்த மதம் பிடிச்ச யானை முன்னாடி நிக்க வச்சுடுவான். அதுங்கெல்லாம் ஆட ஆட இந்த மதம் பிடிச்ச யானை தானா அடங்கிடும், தான கோபத்தை அடக்கின்றிடும். இத சுவாமி அதை சொல்லாம ரொம்ப அழகா சாதிக்கிறார். சொந்த பദ്ധதியில சாதிக்கும் பொழுது, சரசிஜா வசுந்தரே பாதயோஸ்ய மணிபாதுகே யுவா சன்னிகர்ஷதனசேன் மதிஸ்விஷக்கிம் கரிஷ்யதி கிருதாகசாம் கணா அப்படின்னு சாதிக்கிறார். பார்சயோ சரசுந்தரே, பகவானுக்கு 2 பக்கத்திலையும் ஸ்ரீதேவி பூதேவி உபயநாச்சினார்.
சரபிஜா வசுந்தரை, ஸ்ரீதேவி நாச்சியார், உதவி நாச்சியார், உபயநாச்சிமார்கள். பாதையோஸ்ட மணிபாதுகே யுவா. திருவடிகள்லயோ அவர் 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா, பாதுகாதேவிகள். சுவாமி பூஸ்தியில சாதிக்கும் பொழுது சேஷாத்மனாது பவதியும் சிரசா ததாதி அப்படின்னு சாதிச்சுட்டார். பொதுவா நமக்கு யாராவது ரொம்ப பிரதானமா இருந்தாங்கனாக்கா, ரொம்ப போற்றுதல புரியர்வாளா இருந்தாக்கா, அவளோட சிரசா நம்ம சேர்க்க முடியும். பெருமாள் என்ன பண்ணேரம், பூதேவி எப்படிப்பட்டவோ, ரொம்ப வசந்தவளாச்சு, உனக்கு நான் சேஷமா இருக்கேன்னுட்டு தன்னுடைய அந்த ஸ்வேதவராக அவதாரம் எடுத்தும் பொழுது அனாயாசமா தன்னுடைய கொம்பால அழக்கா தூக்கிட்டேராம் பெருமாள். அப்ப சிரசு மேல அவ உட்காண்டிருக்கா, கொம்பு மேல. அதனால நீ பூதேவிக்கு சேகனா இருக்கேன்னு எசுக்கி நிக்கிற அப்படின்னு சுவாமி வர்ணிக்கிறார். அது ஒரு அவதாரம். அந்த அவதாரத்துல பெருமாளுடைய திருமுடிக்கு மேல பூதேவி உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க உபயநாச்சிமார் இந்த அவதாரத்துல ஸ்ரீதேவியும் பூதேவியும் உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி, திருவடிகள்லயோ பாதுகாதேவிகள் உட்கார்ந்துட்டு இருக்கா. அதே மாதிரி வக்ஷஸ்தலத்துல லயம் நாச்சியார் எப்பொழுதும் இருக்கா. நித்தியவாதரசிகோ, அதனால அங்க உட்கார்ந்துட்டு இருக்காவோ. எத்தனை முன்னாடிகள் 2 பேர் பக்கத்துல 2 பேர் வக்ஷஸ்தலத்துல ஒத்தி தலைக்கு மேல ஒத்தி, இதெல்லாம் காட்டிலும் தயாதேவின்னு ஒத்தி சமயத்துக்குள்ள உட்கார்ந்து. இத்தனை தேவிகள் உட்கார்ந்துட்டா மதம் பிடிச்ச யானை எப்படி பெண் யானைகள் முன்னாடி அடங்கி போய் ஆட ஆரம்பிச்சிடுமோ, அதுவும் சந்தோஷமா, அந்த மாதிரி இத்தனை தேவிகள் தேவிமாராவார், திருமகள் பூமி ஏவ மற்றவர்கள் ஆட்சிவார் அப்படிங்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரி இவ அத்தனை பேரும் இருக்கிறத பெருமாள் என்ன பண்றான், திருவானை நின்னானை கண்டாய், நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேம்மா அப்படின்னு அடங்கி போயிடுறான். அவன் அப்படி அடங்கி போயிடுறதுனால அந்த கோபம் தாபம் எல்லாம் போயிடுறது, நிகிரகம் அதுவும் போயிடுறது. பிராட்டியோட சேர்ந்துட்டு நீ எப்படி அனுகிரகமையா இருக்கியோ, நானும் அது மாதிரி அனுகிரகமையனா ஆயிடுறேன் அப்படின்னுட்டு பெருமாளம் மாறிடுற. அதனால இவ அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு, அத்தனை தேவர்களும் ஒன்னா சேர்ந்துட்டு பக்தனுக்கோசரம் பரிந்துரைக்கிறார், சிபாரிசு பண்றார், உலகாரம் பண்றார், உபாயமாவும் இருக்கார். வேறி மாறாத பூமையோடு இருப்பார் வினை தீர்க்குமே அப்படின்னுட்டு நமக்கு உபாயம் சித்தோபாயமா எப்படி எம்பெருமானோ அந்த மாதிரி பிராட்டியும் சித்தோபாயமாவே இடந்துள்ளிருக்கார். சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் இது. அதனால அவ பெருமாள் எப்படி பலப்பிரதனோ அது மாதிரி அவளும் 2 பேரும் சேர்ந்துதான் பலப்பிரதானா இருக்கா. அவா ஆவையினால நரசிம்ம புராணத்துல இப்போ பிரகலாத ஆழ்வான் அந்த குழந்தைய அனுகிரகிக்கணும். பெருமாளோ சூரியனையும் அக்னியையும் கண்களாக உடையவராக குரோதத்தினால தப்பிக்கிறார். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த குழந்தைய ரட்சிக்கணும், லோகங்களை ரட்சிக்கணும், தேவதைகளை ரட்சிக்கணும். அதனால அவதான் சாந்தனப்படுத்துறா. அதனால சுவாரஸ்யம் பட்டருடைய அனுபவம். இந்த பூதேவி, நீலாதேவி இத மாதிரி இருக்கக்கூடிய தேவிமார்கள் எல்லாருமே பிராட்டிக்கு, பெரிய பிராட்டிக்கு அவயவங்களா இருக்கான்னு. இப்படி அவயவங்களா இருக்கிறதுனால இவ அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு பெருமாளுடைய கோபத்தை சாந்தப்படுத்துறா. கோபத்தை போக்கடிச்சு சாந்த சுரூபமா மாத்தி நம்மளெல்லாம் எப்படி அனுகிரகிக்க வைக்கணுமோ அந்த மாதிரி அனுகிரகிக்க வைக்கிறா. அந்த சமயத்துலதான் இந்த 2 கண்கள், திருக்கண்கள், சூரியனாகவும் அக்னியாகவும் தப்பிக்கக்கூடிய 2 கண்களும் அது மாறி போய் சந்திர ரூபமான கண்ணு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. சட்டாபட்டல வீஷணே சரபசாத்த ஹாசோத்படே புனஸ்கதி பரிஸ்புர பிரகட்டிகே வக்ரே கிருதே தயே விஷகிரீஷிதுஹு தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுருஷாதிருஷா சமுதிதா கிருதே. பெருமாள் அப்படி கோச்சின்னு இருக்கிறத அந்த கண்கள்ல அந்த பிரகலாதாழ்வான் குழந்தைய பார்க்கிற சமயத்துல பிராட்டி என்ன பண்ணாலாம், தயாதேவியை இட்டு பெருமாளுடைய திருக்கண்கள்ல போய் உட்கார்ந்து விட்டார். சரோஜ சதுரசாதிருஷா மலர்ந்து மலர்ந்து இந்த கண்கள் பார்க்கின்றன. அந்த கடாட்சத்தினால
பிரகலாத ஆழ்வானுக்கு ஐஸ்வர்யம் கொட்டுறது, அப்படியே அனுகிரகம் கொட்டுறது, ஆனந்தமா இருக்கான் அவன். பக்தனுக்கு பரிஞ்சு வராவோ, பக்தனுக்கோசரம் ஓடி வந்தார் பெருமாள், ஓடி வந்து ரட்சிக்கிறார். பக்தனை ரட்சிக்கணும்ன்றதுக்கோசரம் அந்த பக்தனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே, அந்த திருக்கண்கள் கோபக்கண்களோட பாத்திரக்கூடாதே, அதனால அந்த கோபத்தை போக்கடிக்கணும்னாக்கா அதை அவளால ஒண்டிதான் முடியும். ஏன்னா அனுகிரகம் ஐயோவோ, அவோ எல்லாருக்கும் நல்லதையே நினைப்பாவோ, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகை வார. அதனால பெருமாளுக்கே அனுகூலம் பண்றவாவோ தன்னுடைய குழந்தைகளுக்கு பண்ணாம இருப்பாளா? அதனால பெருமாளுக்கும் சாந்தத்தை உண்டு பண்ணி இந்த குழந்தைக்கும் நல்லதை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா இவோ பிரவர்த்திக்கிறாளா? அப்படி பிரவர்த்திக்கிறான்னாக்க எவ்வளவு வைசிஷ்டியம் பிராட்டியனுடைய கடாட்சம். இந்த கடாட்சம் தான் லோகத்துல எல்லாரையும் ரட்சிக்க வைக்கிறது. ஆகையினால அனுகிரகமயம், இந்த மயற்பிரத்தியம் இருக்கு, அனுகிரகமயி மயற்பிரத்தியம் இருக்கு பாருங்க. இது என்ன சொல்லணும்னாக்கா பிராச்சுரியத்தை சொல்றதுன்ற. பிராச்சுரியம்னாக்கா பரவி கிடக்கிறது, வியாபிச்சிருக்கிறது. எதை வியாபிச்சிருக்கிறது? அனுகிரகத்தையே, அனுகிரகமே வியாபிச்சிருக்கு அவகிட்ட. அவன் உடம்பு முழுக்க மூளைன்றமே. அந்த மாதிரி பிராட்டி சுரூபம் முழுக்க எப்படி இருக்கு தெரியுமா? கருணா ரூபமா இருக்கு, அனுகிரக ரூபமா இருக்கு. அந்த நல்ல எண்ணத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லையா. திருமஞானம் சாய்ப்பார், பார்ஸ்வே பரத்ர பவதி தத்ரணாபீர் ராயேன தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத் அப்படின்னுட்டு கோதாஸ்வதியில ஸ்லோகம். அதுக்கு திருமணஞானம் சாதிப்பார், பெருமாளை ஒருத்தர் சேவிக்கிறார், ஒரு பக்தர் தன்னுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமயத்துல பெருமாளுக்கு இஷ்டம் இல்லை, சில பாப்பத்தை பண்ணிட்டு அந்த பாப்பத்தோட பலத்தை அனுபவிக்க வேண்டாமா, எங்கால என்ன விழுந்தது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்றான், அவனை பார்க்க கூடாது, அவனை பார்த்துட்டாக்கா அவன் மோட்சம் அடைஞ்சிடுவான். அதனால பிராட்டி பக்கம் திரும்பி ஆசையா பார்த்தேறான். பெரிய பிராட்டியார் என்ன பண்ண, ஸ்ரீதேவி தாயார் என்ன பார்க்கலாட்டும் அங்க பாருங்க அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளினானா திருமுகத்தை. அவருக்கு கஷ்டமா போயிடுச்சான். ஆசாசியா பார்த்தோன்னு இவ தள்ளுறா அப்படின்னுட்டு இந்த பக்கத்துல பூதேவி தாயார் பார்த்து திருப்பி பார்த்தேறான். உடனே அவ என்ன பண்ண, என்ன பார்த்து அங்க பாருங்க அப்படின்னு அப்படி தள்ளி விட்டுட்டாளாம். பார்ஸ்வே பரத்திர பவதி, நீ பூதேவியினுடைய அவதாரம் தானே, நீ கணக்க பக்கத்துல இல்லேன்னு நினைச்சுக்கோ, உன்னுடைய பெருமானுடைய திருமுகம் என்ன இருக்கும், பிராயேன தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத், இடது பக்கமே திரும்பி பார்த்துட்டு இருக்குமா அந்த பெருமானுடைய திருமுகம். ஏன்னா அவ கணக்க இல்லைன்னாக்கா ஜீவனை பார்க்க கூடாது, பாப்பியை பார்க்க கூடாது அப்படின்னு அந்த பக்கமே திரும்பி பார்த்துட்டு இருப்பான் பெருமாள். அப்படி பார்த்துருந்தான்னாக்கா அப்ப என்ன ஆகும், பெருமாளுடைய முகமே மாறி போயிருக்குமா. அதை பரியாசமா சாய் போயிடும், வராவதான மாதிரி இப்படி ஆயிருக்கும் பெருமாளுடைய திருமுகம். ஆனா ரங்கநாதனுடைய திருமுகம் எப்படி ஆயிடுச்சுன்னாக்கா ரெண்டு பேரும் ரெண்டு நாச்சிமார்கள் இருக்கிறதுனால நேருக்கு நேரா தலையெடுத்தேன்னு பார்த்தேன் பெருமாள். அப்படி பார்த்துடவே ரெண்டு கண்களில் இருந்தும் அப்படி ஒரு கருணை பாஞ்சுடுத்து ஜீவன் பேர்ல பாஞ்சிட்ட உடனே ஆச்சரியமா அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். அங்க ஸ்லோகம் பாருங்க, பல விதரண தக்ஷம் பக்ஷபாத அனபிஜ்யம் பிரகுணமனவிதேயம் பிராப்திய பத்மா சகாயம் அப்படின்னு சாய்க்கிறார் யாத்திரிகத்தை. பிராப்திய பத்மா சகாயம் அவ இல்லாம நடக்காதுங்க, அவ இருந்தாதான் நடக்கும். அவ இருக்கிறதுனால்தான் இந்த மாதிரி இந்த ஜீவ வர்க்கங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சது. இல்லாத போனா அனுகிரகமே கிடைச்சிருக்காதே. ஆக ஒரு நிருசிம்மன்றவன் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பெருமாள். எப்பேற்பட்ட பெருமாள், எல்லா ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் மகான்கள், அதாவது இதர மதத்தால் கூட நிருசிம்மனை அப்படி கொண்டாடி இருக்கார். பகவத்பாதர் சங்கராச்சாரியர் அவர் அப்படி கொண்டாடுறேன். அது மாதிரி பக்தபாதாச்சாரியர் அவருடைய நேர் சிஷ்யர் நிருசிம்ம உபாசகர். அந்த மாதிரி மாத்வ பீடாதிபதிகள் எல்லாருமே நிருசிம்மனை கொண்டாடுறார். அப்படிப்பட்ட பெருமாள், அந்த பெருமாள் பிராட்டியினுடைய சாநித்தியத்தினால தன்னுடைய கோபங்கள்லாம் அடங்கி
ஆனந்த முகத்தோட மந்தஸ்மிதனாக எல்லா ஜீவராசிகளையும் பரிபூர்ணமாக அனுகிரகிக்கிறான். அதற்கு மூல காரணம் பிராட்டி பக்கத்துல இருக்கிறதுனால. அப்படி அந்த பிராட்டி அவனோட சேர்ந்து இருந்ததுனால்தான் பிரசாதாழ்வான பரிபூர்ணமாக அனுகிரகித்தான். பரிபூர்ணமா அனுகிரகிக்கிறான் பெருமாள். அதுக்கு மூல காரணம் இவனுடைய வைபவம் தான். இவனுடைய வைபவம் தான் குழந்தைய உண்டு இல்ல. அவனை அனுகிரகித்ததுனால நம்மள மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் பரிபூர்ணமா அனுகிரகிச்சுருக்கான் பெரும். அதனால இந்த லட்சுமி நரசிம்மனை சேவிக்கிறதுன்றது அப்படிப்பட்ட விசேஷம். இந்த நரசிம்ம அவதாரத்துல பிராட்டியினுடைய ஆனந்தமான தாண்டவம் அப்படி ஆகுறாகும். அவன் கொண்டு வந்து எல்லாரையும் ரட்சிக்கணும்ன்றதுக்கோசரம் எப்படி பண்றதுனால இந்த பிராட்டியினுடைய வைபவத்தை இந்த பிரகலாத ஆழ்வான் விஷயத்துல எவ்வளவு ஆனாலும் நாம அனுபவிக்க முடியும். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி, ராமாவதாரத்துல பிராட்டியுடைய இது இல்லாம எதுவுமே என்னுடைய சீதா பிராட்டியினுடைய அனுபவமானது சாதாரணமானது இல்லை. சாதாரணமானது இல்லை சீதா பிராட்டியினுடைய அனுபவம். அது நம்ம இவ்வளவோ ஸ்ரீமத் ராமாயணத்துல சேவிக்கிறோம். ராவணனோ வாலியோ வதமானதுக்கு மூல காரணம் என்னன்னாக்கா பிராட்டி பக்கத்துல இல்லாததுதான். அவ கணக்கே இருந்தான்னாக்கா அதெல்லாம் வந்திருக்காதுன்றோம். இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு பிராட்டி சீதா பிராட்டி விஷயமாக. ஆனால் குசேலர் விஷயத்தை எடுத்துக்கலாம். குசேலர் அவரும் பரம பக்தர், பரம பிரம்மவித்து, அப்பேற்பட்ட ஞாதா அவர். அவர் ஞானி. ஆனால் குடும்பமும் தெரிய போயிடுச்சு. குழந்தைகள்லாம் நிறைய. இத்தனை குழந்தைகளையும் அவர் ரட்சிச்சாகணும். தேவிகளோ என்ன பண்றான்னாக்கா, உங்க சிநேகிதர் தானே, போங்கோ போயிட்டு வாங்கோ அப்படிங்கிறார். வரவர் தானாமுஷ்டி முச்சே குசேரமனையே தத்தேஸ்த வித்தேஷதாம் அப்படிங்கிறார் வைராகிய பஞ்சகத்துல சுவாமி தேசிகன். அதனால தானாமுஷ்டி, ஒரு முஷ்டி வந்து ஒரு முஷ்டி அவள், அந்த அவளை தானே பிடுங்கி சாப்பிடுறாரு பெருமாள். பிடுங்கி சாப்பிடுறார். ஏன்னா ஏதாவது எடுத்துன்னு போகாம இருக்கக்கூடாது. ராஜாவை பார்க்க தேர்வோ குருவை பார்க்க போக தேர்வோ ஒண்ணுமே இல்லாம போகக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். ஏதாவது ஒண்ணு உபகாரம், குழந்தைகளை பார்க்கச்சு, கர்ப்பிணிகளை பார்க்கச்சு, இந்த மாதிரி டயத்தெல்லாம் ஏதாவது ஒரு உபகாரத்தை எடுத்துன்னு போகாம போகக்கூடாது. இங்கேயோ கிருஷ்ணனை வந்து சேவிக்க போறார் இவர். அதுவும் சாதாரண மித்திரன் இல்லை, பரம்புருஷன். இந்த பரம்புருஷன்றது இவளுக்கு தெரியும், இவருக்கு தெரியும், நன்னாவே தெரியும். இவரை காட்டிலும் அவளுக்கு நன்னாவே தெரியும், தேவர்களுக்கு நன்னா தெரியும். அதனால அனுப்புற வந்துட்டு அந்த அவள் கிழிஞ்ச துணி, குச்சேலர்னே பேர் இவருக்கு. குச்சேலம், சேலம், சேலம்னா வஸ்திரம். அப்படின்னாக்கா ரொம்ப நீச்சமானது, கிழிஞ்சு போயிருக்கு, அழுக்கான வஸ்திரம், வேற ஒண்ணும் இல்லை அவருக்கு. அத்தை தரிச்சுட்டு போற, அதுல ஒரு மூடையில கட்டி வச்சிருக்காரு அவர். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, பெருமாள் அது பார்க்கிற அவருக்கு தெரியாதுல, சர்வஜனாச்சு எதுக்கு வந்திருக்கு. அதனால இத்தம் விசிந்திய வசனாத்து தீரபத்தான் திஜன்மனா ஸ்வயம் ஜஹார கிமிதம் இதி பிரசுகத்தும் தண்டுளான் அப்படின்னுட்டு பெருமாளே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு தானே எடுத்துட்டேரான். வழக்காரமா தான் அவருக்கு வெட்கப்படுறாரு அவர். ஆனா தானே எடுத்துட்டார். எடுத்துட்டு ஒரு படி அவள் சாப்பிடுறாரு. அவர் சாப்பிடுற சமயத்துல இவர் எப்ப அவள் சாப்பிட ஆரம்பிச்சாரோ அங்க ஐஸ்வர்யம் கொட்டின்னு இருக்கு. குடிசை வந்து மாளிகையா மாறிடுத்து, சர்வாபரண குடிதைகளா ஆயிட்ட குழந்தைகள்லாம் இப்படி எல்லாம் இருக்காது. ஆனால் அங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ருக்மிணி பிராட்டி திருவாரூட்ட கைகனம் பண்ணிட்டு இருக்கா, விசிறின்னு இருக்கா. விசிறின்னு இருக்கிற சமயத்துல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விசிறா. இவ என்ன பண்றான்னா, அவ வந்து பால்ய சிநேகிதாள், அவ பேசிக்கிட்டுமே
அப்படின்னு கிளம்பி போற பாக்குறாவோ. அந்த சமயத்துல பெருமாள் சொல்ற, அவன் என்ன பார்க்க வரல, உன்னதான் பார்க்க வந்திருக்கான், நீ போகாத, இங்கே இரு. ஏன்னா நீ தானே ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், நீ கடாட்சிக்கணுமே, நீ கடாட்சிச்சு தானே கிடைக்கும், அதனால நீ பக்கத்துல இருமா, நீ எங்கேயா கிளம்பிடாத. அப்படின்னு பெருமாள் ருக்மிணி கிட்ட சொல்றாராம். இவ அவள் எடுத்து போட்டுக்கிறார். அதுலயே எல்லா ஐஸ்வர்யமும் போயிடுத்தவருக்கு. இவ பார்த்துட்டே இருக்கா. இவ விசிற விசிற அந்த காத்து படுறது, அந்த கடாட்சம் படுறது, எல்லா ஐஸ்வர்யமும் சேர்ந்துட்டு இருக்கு அவருக்கு தைரியத்து. அந்த சமயத்துல இன்னொரு படி எடுத்து போட்டுக்கலான்னு போகச்ச இவளே தடுத்துட்டாளாம். ஏதாவதாளம் அப்படின்றத பாகவதம், இதே போரும், இதுக்கு மேல சாப்பிடாத, நீ சாப்பிட எல்லா ஐஸ்வர்யமும் போயிடும் உனக்கு. வித்தேஸ்ம தத்தான் வித்தே தத்தேஸ்ம வித்தேசதாம், வித்தேசதாம். வித்தம்னா பணம், அதுக்கு ஈஸ்வரன் குபேரன். அந்த குபேரனுடைய பதத்தையே கொடுத்துட்டாரு பெருமாள், பிராட்டி மூலமா கொடுத்துட்டார். அதை கொடுத்துட்டார், எல்லாம் அமைஞ்செடுத்து. ஆனா இன்னும் அவர் வாயை விட்டு கேட்கல. நான் வந்ததே ஐஸ்வர்யத்துக்கோசம் தான் வந்திருக்கேன், தன் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறதே அப்படின்னு அவர் ஒன்றும் கேட்கல. இதுதான் பக்தனுடைய மனசறிஞ்சி செய்யறதுங்கிறது. இவா ரெண்டு பேருக்கும், பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அது கைவந்த கலை. அதுலயும் பிராட்டிக்கு கேட்கவே வேண்டாம். பட்டர் சாதிக்கும் பொழுது ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைஜித் அஞ்சலை பரம் வகதே விதீர்ய அஸ்மைன கிஞ்சிதுஜிதம் கிருதமித்யதாம்ப கிம் லஜ்ஜசே கதைய ஓயம் உதாரபாவஹ அப்படின்னு சாதிக்கிறார். நிரங்குஷமான ஐஸ்வர்யத்தை கொடுத்த, அக்ஷரகதி கைவல்ய அனுபவத்தையும் கொடுத்துட்ட, மோட்சத்தையும் கொடுத்துட்ட, பரமபதத்தையும் கொடுத்துட்ட. யாருக்கு தெரியுமா? ஒருத்தன் கைய கூப்பினான், கைய கூப்பினவனுக்கு யோகம் கைய கூப்பிட்டானே, உபாயத்தை அனுப்பிச்சுட்டானே, வியாஜ மாத்திராவளம்பி அப்படிங்கிறது. அதை வச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாயோ பிராட்டி. கொடுத்துட்டு ஐயோ இவன் கை கூப்பிடுறதுக்கு நம்மளால இவ்வளவுதானே கொடுக்க முடிஞ்சது, வேற ஒன்னும் கொடுக்க முடியலையே. அஸ்மையின கிஞ்சித் உச்சிதம் கிருதம், அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதனால நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு. கிம் லஜ்ஜசே, நீ வெக்கப்படுறியா, சங்கோஜப்பட்டு வெக்கப்பட்டு நீ பொன்னுருவல் போக்குறியா, ஐயோ நான் ஒன்னும் பண்ணலையே, ஒன்னும் பண்ணலையே கஷ்டப்பட்டுக்கிறியே, நீ என்ன மனசு உனக்கு? இது ஸ்ரீமத்துல இருக்கு. சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில மாதாதேவி துமதி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்வாமியோ ரேகலட்சுமி தயாயா தப்தோ விஷ்ணுத்பதினதையா தேசிகே ரப்பியதம். இப்படி உனக்கும் நீ தான் எனக்கு மாத்தா, அவன் தான் எனக்கு பிதா, உங்க ரெண்டு பேர் திருவடி வாரத்துல ஆச்சாரியாளால நான் சமர்ப்பிக்கப்பட்டேன். இப்போ இத்தனையும் கொடுத்தாச்சு. ஆனா கிந்தே பூய பிரேமதிகளா ஸ்மேர உத்தராயவாதி, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீ கேக்குறிய. அதனால நீ மந்தஸ்மிதமா என்னை பார்த்து கேட்கறியா நீ அப்படின்னுட்டு தேசியன் பிராட்டியை பார்த்து, சில பேர் நம்ம பெருந்தேவி தாயார், சில பேர் ரங்கநாச்சியார், சில பேர் திருநேந்திரவனம் ஹேமாஜல் நாயிகா, ஏதோ ஒரு தாயார், நமக்கு எல்லாமே திவ்யாத்ம ஸ்வரூபத்துல வேறுபாடு இல்லை, திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு. அதனால எந்த தாயாரா இருந்தா தாயார் பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாரை பார்த்து தேசிகன் கேட்டருள்றார். அதனால இப்படி வா எல்லாத்தையும் கொடுக்குறா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறா. இங்க அஸ்மைச்சது அஞ்சலி பரம் வகத்தே விதீரிய, யார் ஒருவன் கைய கூப்பினானோ கைய கூப்பினவனுக்கு இவ அனுகிரகிச்சிருக்கா. ஆனால் இது சிரமம். அதே சீதா பிராட்டியை பத்தி சொல்லும் பொழுது ராட்சசிகள்லாம் ஒரு வார்த்தை கூட சரணாகிதியை கேட்கல. அவ திரஜடா சொல்றா, நாம இவகிட்ட சரணடையலாம் அப்படின்னு சொல்றா. அவ எதிர்த்து பேசல, மௌனமா இருந்தா. மௌனமே சம்மதத்துக்கு அறிகுறின்னுட்டு பிராட்டி என்ன நினைச்சுட்டானாக்கா, பவேயம் சரணமீவா அப்படின்னுட்டு இவ சொல்லிட்டா பிராட்டி.
அங்க வந்து பட்டர் சாதிக்கும் பொழுது குலத்தாமனம் சாதிக்கும் பொழுது இது வந்து ராமனுடைய கோஷ்டியை காட்டிலும் சீதையினுடைய கோஷ்டி ரொம்ப வசந்தது. ஏன்னா கேட்காமலே இவ பண்ணிட்டாளே அப்படின்னு. இங்க பாருங்க, குச்சேலர் அவர் இன்னும் ஒரு வார்த்தை கேட்கல. அவர் வந்திருக்க ஏழை, துணி கிழிஞ்சு போயிருக்கு, ஒண்ணுமே இல்லாம பகவான சேவிக்கணும், அவருடைய உத்தேசம் அதுதான். ஆனால் தேவர்கள் அமிச்சதோ குடும்பம் நன்னா இருக்கணும், எல்லா குழந்தைகளும் சாப்பிடணுமே அப்படின்னு அந்த மாதிரி வந்திருக்கா. அதுக்கு அதை புரிஞ்சுண்டு கைய கூப்பல, கை ஏந்தல, எதுவுமே பண்ணல. ஆனால் அதை புரிஞ்சுண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அனுகிரகிக்கிறார். அதுலயும் பெருமாள் சொல்லி பிராட்டியினுடைய கடாட்சம் அப்படி படுறது. அப்படி படுறதுனால அம்பரா நம்புதேர்வா அப்படின்றது அந்த மாதிரி கொற்றது அப்படியே ஐஸ்வர்யம் இவருக்கு. அப்படியானாக்கா பிராட்டியினுடைய கடாட்சத்தினுடைய விசேஷம் எவ்வளவு வசந்தது. அத்தனையும் ஒண்ணு தெரியாது இவருக்கு தனக்கு இந்த ஐஸ்வர்யம் வந்ததுன்னுட்டு. ஆனா கேட்கல, கை கூப்புறார், போயிட்டு நின்றார், கட்டி பிடிச்சுக்கிறார் பெருமாள், ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், அதோட கிளம்பி வந்துடுறார். இங்க வந்தாக்கா தன்னுடைய குடிசையை காணும். குடிசை இருந்த இடத்துல பெரிய ராஜபவனம். உள்ள போனா குழந்தைகளும் தேவிகளும் ஐஸ்வர்யா இதுவா இருக்கா, அவ சர்வைஸ்வர்யசாலிங்களா இருக்கா. அவ வந்து இழுத்து கட்டிப்பிடிச்சு விட்டாளாம் தன்னுடைய பர்த்தாவை. எல்லாரும் நினைச்சாலாம் ஐஸ்வர்யம் வந்துருச்சோ. அதனால குஜேலருடைய தர்மபத்னி கட்டி பிடிச்சுட்டா குஜேலரே அப்படின்னு. அதுக்காக கட்டி பிடிச்சுட்டா. பெருமாளை காட்டணும், இந்த பெருமாளை நன்னா தெரிஞ்சுட்டவோ, பெருமாளை காட்டணும் அவன் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கா, குஜேலர் காட்டணும் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால இந்த குஜேலர் வந்து அங்க போயிட்டு வந்திருக்கார் தன்னுடைய பால்ய சிநேகிதனுடைய திருமாளிகைக்கு. பால்ய சிநேகிதன் பேருக்கு உண்மையிலேயே அவன் யார், அவன் சர்வேஸ்வரன். அவனை போய் சேவிச்சுட்டு வந்திருக்கார். அவனும் இவளை கட்டின்னு அமிச்சுட்டான். அது மட்டும் இல்லாம பிராட்டியினுடைய கடாட்சம் பெற்ற பெருமாள், அந்த பெருமாள் இவரை கட்டின்றுட்டான். அதனால அது இவரோட பன்ஸ்ரீ குஜேலருடைய தேவிகள், இவ போய் கட்டிக்க முடியாதே. அது லோக ஞானம் உடையவள், என்னதான் பெருமாளா இருந்தா கூட சரி போய் இதோ. அதனால இவ என்ன பண்றான்னாக்க தன் பர்த்தாவை கட்டின்றானோ. சர்வேஸ்வரனை தொட்ட திருமேனி, அந்த ஸ்பர்ஷம் கிடைச்ச திருமேனி இருக்கும். இதுவும் அப்ராகிருதமா எடுத்து இந்த சம்பிரோக்ஷணம் எல்லாம் பண்ணுவாளோ இல்லையோ, சம்பிரோக்ஷணம் பண்றச்ச புதுசா பிரதிஷ்டை பண்ணுவா பெருமாளையே. பெருமாளை பிரதிஷ்டை பண்ணச்ச அதுக்கு நிறைய இதெல்லாம் கிரமங்கள்லாம் உண்டு. அதுல வந்து மகாபாகவத ஆலிங்கனம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ரொம்ப அழகான விஷயம் இது. இதை வந்து ஸ்ரீமத் ரகசியத்திரேசார வியாக்கியானங்கள்ல எடுத்திருக்கா. மகாபாகவத ஆலிங்கனம்னாக்கா பாகவதர் ஸ்ரீ வைஷ்ணவ அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி அது அப்படியே ஆலிங்கனம் கட்டி பிடிச்சுக்கணுமா. இந்த பாகவதர் கட்டி பிடிச்சுன்றதுனால பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு ஒரு சாநித்தியம் கிடைக்கணும். ஏன்னா அற்புதமான விஷயம் இது. பெருமாள் அப்ராதமான திருமேனி அது. அந்த திருமேனிய ஒரு பாகவதர் கணக்க ஆலிங்கனம் பண்ணிண்டாக்கா அந்த பெருமாளுக்கே ஒரு அதிசயம் உண்டாகிறது, ஒரு மகிமை உண்டாகிறதுனாக்கா பெருமாளுடைய திருமேனிக்கு. அப்படின்னா பாகவதாருடைய வைசிஷ்டம் எவ்வளவு, அவளுடைய மகாத்மியம் எப்படிப்பட்டது. இப்ப அதை பண்ணிட்டு வந்திருக்கார் குஜேலர். அவர் பரம பாகவதர், அப்படி ஒரு பக்தி, சின்ன வயசுல ஸ்நேகிதரா இருந்தார். ஆனால் அவருக்கு அப்பவும் தெரிஞ்சது, இப்பவும் தெரியுது, எப்பவும் தெரியுது இவர் எப்பேற்பட்டவன் பகவான். அந்த பகவான ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார். அந்த பகவானும் எப்பொழுதும் பிராட்டியினுடைய கடாட்சத்தை பட்டுண்டே இருக்கவர் அவர். அதனால அப்படிப்பட்ட வைபவத்தோடைய பெருமாளை குஜேலர் அனுச்சுண்டே இல்லையோ, அந்த ஸ்பர்ஷம் தனக்கும் வரணுமா. அதனால குஜேலருடைய தேவிகள் என்ன பண்ணாங்க, குஜேலரை கட்டி பிடிச்சுட்டாலும். இந்த காம விஷயம் இங்க வரல. அற்புதமான பாகவத தர்மம், அற்புதமான பகவத் தர்மம், அற்புதமான பிராட்டி தர்மம்,
இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐஸ்வர்யத்தை கொட்டுறதுன்னாக்கா இவாளுக்கு வேற என்ன வேணும்? அனுகிரகமையும் இந்த பிராட்டி அனுகிரகமையா இருக்காளே அப்படின்னாக்கா எப்படி அனுகிரகிக்கிறார்? ஒரு ஏழைய அவ்வளவு வசந்த இடத்துல கொண்டு வந்துட்டா. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைய கொண்டு வந்தா. சுவாமி சாதிக்கிறார், நிஷாதானேதா கபிகுலபதி காபிஷபரி குச்சைல குப்ஜாசா பிரஜயுவதயா மால்யகிருதி அமீஷாம் நிம்னத்வம் விஷகிரிபதேருன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபிஹி பிரசபமனுகம்பே சமயசி அப்படிங்கிற நிஷாதானாம் நேதா குஹப்பெருமாள் கபிகுலபதி சுக்ரீவ மகாராஜர் காபி சபரி சபரி பரமபக்தையோ. அது மாத்திரமா இது ஸ்ரீராம அவதாரத்துல இங்க குச்சேலகா குப்ஜா, இங்கேயும் ஒரு பூனி அங்கேயும் ஒரு பூனி, இங்கேயோ சந்தனத்தை கொடுக்கக்கூடிய குப்ஜா ஒரு பூனி, விரத யுவதையாக கோபிகாஸ்திரிகள் மால்ய கிருதி மாலாக்காரன், இவெல்லாம் பிறப்பால பணத்தால குணத்தால வர்க்கத்தால எல்லாத்தினாலையும் இவெல்லாம் குறைஞ்சவாதான். அவனும் இங்க ரிஷகரீஸ்வரன் திருவேங்கடமுடையான் எங்க இருக்கான்? எல்லா விதத்தினாலையும் உகந்தவனவன். எதுல அவன்? நதஸ்தமஸ்தாபி அதிகஸ்து திருஷ்யதே, உயர்வர உயர்நடம் உடையவன் எவனவன். அப்படிப்பட்ட பகவான் திருவேங்கடமுடையான் அவன் அங்க இருக்கான், இவெல்லாம் கீழே இருக்கா. அமீஷாம் நிம்னத்தம் ரிஷகிரிபதேஹே உன்னதிமபி. அப்படி அங்க இருந்தாலும் கீழே இருந்தாலும் அம்மா தாயே உன்னுடைய பிரவாகம், பெரும் பெரிய பிராட்டியினுடைய தயா பிரவாகம், பெரிய பிராட்டி தான் தயையே, அந்த தயையினுடைய பிரவாகத்தினால எல்லாம் சமமா போயிடுச்சு. பெருமானும் சரி பக்தாலும் சரி எல்லாரும் சமமாயிட்டா. தனக்கு சமமா வச்சுட்டானே சுக்ரீவ மகாராஜரே அப்படின்னு கூப்பிடுறான் பகவான் ஸ்ரீராமன். அதனால பிராட்டியினுடைய வைபவம் இருக்கிறதுனாலதான் இவா பேருக்கும் அப்படிப்பட்ட வசந்த நிலை கிடைத்தது. இல்ல போனா அத மாதிரி கிடைச்சிருக்காதே. எவ்வளவு வசந்த பெருமாள், எவ்வளவு வசந்த பிராட்டி. இவா ரெண்டு பேரும் நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லக்கூடிய பிராட்டி. அவளை கொண்டுதான் இவனுக்கு ஏற்றமே வருது. அப்படி அவளால ஏற்றம் அடைந்த எம்பெருமான் ஏழை ஏதலன் அப்படின்னு பார்க்காம எல்லாருக்கும் அனுகிரகிக்கிறான்னாக்க அவனுடைய விசேஷம் அவனுடைய விசேஷத்தினாலதான் அது வந்தது. அவனுடைய ஔதாரியம் அவனுக்கு கொஞ்சம் ஏகதேசம் வந்துதான். அதிகரம் சார் அவரோட சுவாமி சாதிக்கிறார். பெருமாளை பத்தி சொல்லச்ச சப்தலோகி கிரகஸ்தன் அப்படின்னு சாதிக்கிறார். நாமெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு கிரகஸ்தனா இருப்போம் நாமும். ஆனால் பெருமாளை சொல்லச்ச சப்தலோகி கிரகஸ்தன் அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்வாதீனஹ ஆப்தசம்யஹ ஸ்வயமவிகலயா சம்பதா சாகமேகஹ சித்வா த்வத்பத்மத்யே சகித நிஜதனோ சப்தலோகி கிரகஸ்தஹ அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். சுவாதீனன் அவன் சுதந்திரனா இருக்கானோ. ஆப்த சம்யன் அவனுக்கு அந்தர்யாமின் பேரு ஆப்தன் அப்படின்னு பேரு. உள்ளுக்குள்ள எப்பொழுதும் எழுந்துள்ள இருக்கான். அது ஏன் தெரியுமா இப்படிலாம் இருக்கான்? ஸ்வயம் அவிகலயா சம்பதா சாகம் ஏகஹ. சம்பதான்னா ஐஸ்வர்யம், அவிகலையா சம்பதா தோஷமற்ற ஐஸ்வர்யம் பிராட்டின்னு அர்த்தம். குமார வரத தேசிகன் முதல் அர்த்தம் பிராட்டின்னு சாதிச்சிட்டார். அதுக்கப்புறம் அல்லது தோஷமற்ற ஐஸ்வர்யம் சாதிக்கிறார். அதனால அப்படிப்பட்ட பிராட்டியோட கூடினவனாயவன் சேர்ந்து சாக்கம் அவளோட ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத தத்துவங்கள், பிரிக்க முடியாத தத்துவமா போயிடவே. அனன்யாதீன கல்யாணம் அந்நியமங்கல காரணம் ஜெகன்நிதானம் அத்வந்தம் துவந்தம் வந்தாமகே வயம்ன்ற பராசரப்பட்டர் லட்சுமி நாடகத்துல லட்சுமி கல்யாண நாடகம்னு அது நாடகம் எழுதினார். புஸ்தகம் கிடைக்கல. ஆனா இந்த ஸ்லோகத்தை தேசியன் உதாரிக்கிற. இதுல
அவ ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கக்கூடிய துவந்தம். அதனால சாக்கம் ஏகதத்துவமா இருக்கானா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு. அப்படி ஹிருதய குகையில உட்கார்ந்துட்டு தன் சுரூபத்தையும் மறைச்சுட்டு இருக்கான். யாருன்னா சப்தலோகி கிரகஸ்தன். அவனுக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க குழந்தைகள் அவ ரெண்டு பேருக்கும். அவளோட சேர்ந்து எழுந்துள்ள இருக்கானவன். அத்தனை பேரோடு இது சேர்ந்து என்ன எல்லாருடைய நட்சத்திரத்திலையும் ஹிருதயத்துக்கு குகையில உட்காந்துருக்கானோ இல்லையோ பிராட்டியோட சேர்ந்துதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவளால அவனுக்கு ஏற்றம் வந்ததுன்னுட்டு அதிகலையா சம்பதா அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட சப்தலோகி கிரகஸ்தனான எம்பெருமான் பிராட்டியோட சேர்ந்துட்டு எப்பொழுதும் நம்மளை அனுகிரகிப்பார். அவள் இருக்கிறதுனாலதான் நமக்கு அனுகிரகம் வருது. அது வைஷியங்கள் சரணாகதி அனுஷ்டிச்சு வைப்பார். சரணாகதி அனுஷ்டிக்கிட்ட இது உக்தி நிஷ்டை தானே. அகோவிலபுரத்துல ஸ்ரீ சந்நிதி சம்பிரதாயத்துல உக்தி நிஷ்டை பண்ணிட்டு இருக்கா. ஆச்சாரியர் ஐஷிங்கர் சொல்லிக் கொடுப்பார், இவெல்லாம் சொல்லணும். அப்போ ஐஷிங்கர் இதெல்லாம் உபதேசம் பண்ணுவார். முதல்ல ஏன் பிராட்டிக்கு சரணாகதி பண்ணணும்? அவ புருஷகார பூத, அவளும் உபாயமா இருக்கா. அவ மூலமா போனாதான் எம்பெருமான் பரமதர்த்தனா இருப்பான். அதெல்லாம் நிறைய சாதிச்சாகும் ஸ்ரீமத் ஐஷிங்கர். அதனால அந்த பிராட்டியினுடைய வைபவம், அவருடைய அனுகிரகத்தினுடைய கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது எல்லா பக்தர்களுக்கும் எப்பொழுதும் கிடைக்கிறது. இது ஒரு பிரகலாதாழ்வானோ, ஒரு குச்சேலரோ, அல்லது திருக்கமாவதாரத்திலேயோ, அல்லது வாமனாவதாரத்திலேயோ எல்லாத்திலையும் பார்க்கும் பொழுது பகவான்ல இருந்து ஆரம்பிச்சு சாதாரண பக்தாள் பர்யந்தம் எல்லாருக்கும் அவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கிறது. அதற்கெல்லாம் மூல காரணம் அவனுடைய சாநித்தியம் தான். அவ சாநித்தியம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் நமக்கு எந்த குறவும் இல்லை, எந்த குறவுமே கிடையாது. அதனாலதான் பாதுகாப்பு ஸ்லோகத்தையும் எனக்கு ஞாபகிச்சேன். இவள்னா இல்லை என்ன பாதுகா தேவிகளோ, அல்லது உபயநாச்சிமார்களோ, அல்லது லயநாச்சியாரோ, அல்லது வக்ஷஸ்தரத்தில் இருக்கக்கூடிய ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தயாதேவியோ, அல்லது சிரசு மேல இருக்கக்கூடிய பூதேவியோ, இவெல்லாம் இல்லைன்னாக்கா அது மதம் பிடிச்ச யானை மாதிரி. ஏன்னா அவன் பல விதரண தக்ஷன். தப்பு பண்ணா அதுக்கு உடனே பழத்தை கொடுத்துடணும் அவன் பார்ப்பான். அப்படிப்பட்ட பகவான் அவனை அடக்கி நமக்கு நல்லதையே பண்றதுன்றதுக்கோசரம் தான் இவ அத்தனை பேரும் இருக்கா. அதனாலதான் கமலா அனபாய தர்ம பத்னி அப்படிங்கிற அனபாய தர்ம பிரியாத தர்ம பத்னி, அபாயமில்லாத தர்ம பத்னி. ஏன்னா இவா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து யாகத்தை அனுஷ்டிக்கிறா. எப்படிப்பட்ட யாகம்னாக்க இந்த லோகத்தெல்லாம் ரட்சிக்கிற யாகம். அவ்வளோ பக்கத்துல இருக்கிறதுனால அந்த யாகமானது நானவர்தான் நடக்கிறது. ஒரு நாள் 2 நாள் இல்லை. அதோட பலன் அவளுக்கு இல்லை, நமக்கு அவ நினைக்கிறா. இந்த குழந்தைகள்லாம் க்ஷேமமா இருக்கணுமே நினைக்கிறா. நாமளோ அகம் மத்ரக்ஷணவரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம அப்படின்னு அவனுக்கே சமர்ப்பிக்கணும்னு நாம இருக்கணும். எவ்வளவு அழகா இருக்கு நம்ம சம்பிரதாயம். இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிறந்து இந்த பெருமாளுடையும் பிராட்டியினுடையும் ஆச்சாரியர்களுடையும் பாகவதர்களுடையும் பரிபூர்ண அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுன்றது எப்பேற்பட்ட பாக்கியம். இது அத்தனையும் நமக்கு கிடைச்சிருக்குன்னாக்கா ஆச்சாரியால எப்பொழுதும் தியானிச்சுண்டு அவளுடைய அனுகிரகத்தினால நாம எல்லாத்தையும் அப்படின்றத நினைச்சுண்டு அவளை எல்லாரையும் ஸ்மரிச்சுண்டு நமஸ்கரிச்சுண்டு தியானிச்சுண்டு அடியேன் ஏதாவது தோஷங்கள் சொல்லியிருந்தால் தவறாக இருந்தால் க்ஷமித்தருள் வேணுமாய் பிரார்த்திச்சுண்டு முடிச்சுக்கிறேன். அடியேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியே